Welcome to all. 60 liter curd churner installation பார்க்க போறோம். First of all checklist எடுத்து செக் பண்ணிக்கலாம். Checklist நான் உங்களுக்கு க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்க. Checklist செக் பண்ணதுக்கு அப்புறம் 60 liter curd churner ஃபிட்டிங் எப்படி பண்றதுன்னு நாம பார்க்கலாம். இதில் இருக்க அலாங்கியை வச்சு நம்ம ரொட்டேட்டிங் பார்ட்டாக இருக்கக்கூடிய தயிரை கடையக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டாக இதில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு 4 சைடு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நாலுத்தையுமே லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டை இதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு த்ரெட் ராடு இருக்கும். அதை டைட் பண்ணுறதன் மூலமாக பிளேட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரேமை மாட்டினதுக்கப்புறம் 4 ஸ்க்ரூவையும் அதில் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டிங் பார்ட்டை அந்த ராடோட கனெக்ட் பண்ணுவோம். ரொட்டேட்டிங் பார்ட்டை அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை வச்சு நம்ம மேனுவலாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வயர் டேகை ரிமூவ் பண்ணி வயர் அதிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம கர்ட் சேனரை செக் பண்ணி பார்க்கலாம். பிளக் இன் பண்ணிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம இண்டிகேஷன் மேலே தெரியுது. இப்போ நான் பிளக் இன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஃபார்வர்டில் சுற்றுது, தென் ரிவர்ஸில் சுற்றுது. நம்ம தயிரை ஃபார்வர்டில் ரிவர்ஸ்லையும் ஈஸியாக இது மூலமாக கடைஞ்சிக்கிட முடியும். ஓகே, ஃபிட்டிங்கும் சிறப்பாக முடிச்சிட்டோம். இதோட ஒர்க்கிங்கும் சூப்பராக நம்ம காமிச்சிட்டோம். கர்ட் வச்சு எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறேன். கர்ட் சேனர் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தயிர் மட்டும்தான் கடையணும், வேறு எதுவுமே அதை வச்சு பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தயிரை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை லிட்டர் வச்சுருந்தாலும் அந்த கர்ட் சேனர் வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இந்த மிஷினை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு. இந்த மாதிரி சிமெண்ட் கலவைகளையும் கர்ட் சேனரை வச்சு பயன்படுத்தாதீங்க. பெயிண்டும் சரி சிமெண்ட்டும் சரி பயன்படுத்தாதீங்க. கர்ட் சேனரை தயிர் கடையிற்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.